இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனியவளே என்ற பெண்களுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெண்களுக்கான ஆலோசனைகள் என்ற நிகழ்ச்சியில ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை கொண்டு வந்து உங்க வாழ்க்கைய மெருகூட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாருங்க. குடும்ப பெண்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, சமுதாயத்துக்கும் தேசத்திற்கும் ஏன் ஆண்டவருடைய திட்டத்திற்கும் ரொம்ப பிரயோஜனமானவங்க. அப்படிங்கிறதுனாலதான் இந்த இனியவளின்ற நிகழ்ச்சி ஆமீன் டிவில, யூடியூப்ல, இந்த வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட்ல ஒளிபரப்பும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உங்களுடைய மனதுல இருக்கிற கேள்விகள், குடும்பத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணி இன்னும் நான் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற அநேக கேள்விகளுக்கு குடும்ப பெண்களுக்கான இந்த ஆலோசனை உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோங்க. இந்த நாளிலும் குடும்ப பெண்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சியில அருமையான ஃபெல்சி அம்மா வந்திருக்கிறாங்க. ஊழிய ஆரம்ப நாட்கள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கிராம மிஷனரி ஊழியத்துக்கும் சரி, அருமையான பிரதர் டேவிட் கணேசன் அவங்களுக்கும் சரி, பக்கபலமா ஜெபத்திலையும் ஊழியத்திலையும் உறுதுணையா இருந்து அம்மா இன்னைக்கு வரை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நிச்சயமா அவங்க நமக்கு சொல்ற ஒவ்வொரு ஆலோசனைகளும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள நம்புறோம். இந்த நாள்ல அம்மாவையும் நாங்க எல்லாரும் வாழ்த்தி வரவேற்போம். அம்மா ஸ்தோத்திரம்மா. ஸ்தோத்திரமா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கும் ரொம்ப ஆமீன் டிவி நேயர்கள் எல்லாரையும் சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷமா. அம்மா நீங்க அரசாங்க வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கும் ஊழியத்துக்கு தோள் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கிறீங்க. அநேக குடும்ப பெண்களுக்கு நீங்க சொல்ற இந்த பதில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேம்மா. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லி எனக்கு ஆசைம்மா. ரொம்ப சந்தோஷமா. நம்ம ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்போது அநேகருடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாருமா. கண்டிப்பாம்மா. அம்மா இன்னைக்கு பெண்கள் ஃப்ரிட்ஜ் பழசாயிருச்சு அப்படின்னு சொன்னா புதுசா வாங்கணும்னு உடனே வாங்கிடுறாங்க. வாஷிங் மிஷின், மிக்சி, இப்படி எல்லா பொருளும் அவங்களுக்கு தேவையானபடி அவங்க வாங்கிக்கிறாங்கம்மா. டெய்லி பர்ச்சேஸ் பண்றாங்கம்மா, ஷாப்பிங் போறாங்க. அந்த அளவுக்கு பெண்களோட கைகள் சம்பாத்தியங்கள் எல்லாம் பலமாயிருச்சு. அதே போல இன்னைக்கு வாழ்க்கை துணையையும் நம்ம மாத்திக்கலாமே. எந்த வாழ்க்கை துணை போனா என்ன, இன்னொரு வாழ்க்கை துணையை நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை போல கணவனையும் நம்ம மாத்திக்கலாம்னு சொல்லி இன்றைய காலகட்டத்துல இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. நிறைய பாக்குறோம்மா. இது எப்படிமா சாத்தியமாகும்? இது நியாயமாமா? ஆண்டவருக்கு இது பிரியமா இருக்குமா? நீங்க சொல்ற ஆலோசனை என்னம்மா? நிச்சயமா இது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், பாத்திரம் பண்டங்கள் அதெல்லாம் மாத்துறதுல அதுலயுமே தப்பு இல்லை. ஒன்று நல்லா இருக்கும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னொன்று வாங்குறது அப்படிங்கிறது ஒரு யோசிக்க வேண்டிய காரியம்தான். ஆனாலும் சரி, அவங்களுடைய வசதிக்கு அவங்க விரும்புகிறபடி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு வேணா அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், அவங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாழ்க்கை. ஒரே கணவன், ஒரே மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், அதுதான் பரிசுத்த சந்ததி. இதை மாற்றம் செய்யறதற்கு யாருக்குமே இந்த வேதம் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அப்பா இந்த வாழ்க்கை எதுக்கு, நம்ம வேற வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டா என்ன, அதுல என்ன தப்பு இருக்கு, இதுதான் ட்ரெண்டிங் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பெண்கள் வாழ்க்கையே இழந்து நிக்கிறாங்கம்மா. ஏமா, இன்னொரு வாழ்க்கையை சூஸ் பண்ணா பிரச்சனையே வராதா? கண்டிப்பா வரதான் செய்யும். அப்ப பிரச்சனைகளை
மாத்துறதுனால பிரச்சனை ஸ்டாப் ஆயிரும் அப்படின்ற இது இல்ல. நினைக்கிறது தப்பு. தப்பு. அது தவறான முடிவு. பிரச்சனைகளை சால்வ் பண்ண ஆண்டவர் இருக்கிறாரு. ஆலோசனைகளை வசனங்கள் சொல்லுது. பெரியவர்கள் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இல்லை ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே கணவன் தான், அதில் மாற்றமே இல்லை. அது மனிதனுக்கு ஆண்டவர் வைத்த நியமம். மிருகங்களுக்கு ஆண்டவர் அப்படி வைக்கல. அப்போ நம்ம எந்த கேட்டகரி அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிடணும். அதை டிசைட் பண்ணிட்டோம்னா நம்முடைய தீர்மானத்தில் நம்ம உறுதியாக நிலை நிற்க முடியும். அதனால பிரச்சனைகளை நம்ம ஓய பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியுமாப்பா? இல்லவே இல்லை. வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள், பள்ளம் மேடு, இன்பம் துன்பம், இது எல்லாம் வாழ்க்கை அப்படிங்கிறதுல இருக்கதான் செய்யும். ஆனா அதை ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ள குடும்பத்தை கட்டுறதுதான் ஒரு நல்ல குடும்ப பெண்ணுக்கு அழகு. அதை தானமா சொல்ல வர்றீங்க? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்ப எவ்வளோ படிச்சவங்களா இருந்தாலும், எவ்வளவு வசதியானவர்களா இருந்தாலும், புத்தி உள்ளவங்களா புத்தி இல்லாதவங்களா அப்படிங்கறது அதுல விளங்கிரும். இப்ப புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தா கண்டிப்பா ஒரே வாழ்க்கை துணை அப்படிங்கிறத கட்டிடுவாங்க. அது நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை துணை. என்னதான் கரெக்டுமா நீ சொல்றது. ஜெபம் பண்ணி திருமணம் செய்கிறோம். தேவ சமூகத்திலையும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா தேவ சமூகத்துல உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதை நம்ம மீறலாமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் அந்த உடன்படிக்கை இருக்கணும். அப்ப கணவன் மனைவி முப்பொறினுள் சீக்கிரமாய் ஆறாது அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்ப அந்த உடன்படிக்கையில ஆண்டவர் இருக்காரு. அவரை நான் தூக்கி போட்டுட்டு என் விருப்பத்தை நான் செய்யலாம் நினைச்சோம்னா நான் எப்படிமா பரலோகத்துக்கே போக முடியும்? கண்டிப்பாமா அது தவறான முடிவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்மா அடுத்ததா இன்னைக்கு திருமணம் ஆகி வீட்டுக்கு போயிட்டா, புகுந்த வீட்டுக்கு போயிட்டாமா, அம்மா எப்பவுமே கால் பண்ணி என்ன விசாரிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டுமா, தும்முனா அம்மாக்கு கால் பண்ணணும். பஸ்ல ஏறும்போது ஒரு ஃபோனு, இறங்கும்போது ஒரு ஃபோனு, இப்படி புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே கணவனுக்கு சரியா நேரத்தை கொடுக்கறது இல்ல, மாமனார் மாமியாரை கவனிக்கிறது இல்ல, வீட்டு காரியத்தை கவனிக்கிறது இல்லம்மா. இப்படி இருக்கிறதுனால நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, இந்த அம்மாமார் பிள்ளை மேல நம்ம அக்கறையா இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம்னு சொல்லி அவங்கள விசாரிச்சு பிள்ளைங்களோட வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்றாங்கம்மா. இது என்னம்மா நியாயம்? இதுக்கு நீங்க என்னமா ஆலோசனை சொல்ல வர்றீங்க? இதுல எந்த நியாயமுமே இல்லை. என்ன செல்போனு பிள்ளைகளை தான் கெடுக்குது அப்படின்னு பரவலா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா செல்போன் பெரியவர்களையும் பிரச்சனைக்குள்ளாக்கிருது. என்ன அந்த காலத்துல எல்லாம் கடிதம் தான் எழுதணும். கடிதம் போய் சேர்றதுக்குள்ள கோபம் எல்லாம் சரியா, சண்டையெல்லாம் சரியாயிடும். என்ன இப்போ இங்க சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே அதையே மைக்ல போட்டு அப்படியே கேட்குற மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ணி எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு பாருங்க, கேளுங்க அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் ஒரு மாடர்ன் இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்திருக்கு. இதை நம்ம ஞானமா பயன்படுத்தணும். மாடர்ன் இன்வெஸ்டிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா அதை அழிவுக்குரிய காரியத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல எழுதிட்டார், தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னு எழுதிட்டார். விட்டுன்னு எழுதல, விட்டு. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அப்ப கல்யாணம் ஆன பிறகு இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச, என்ன கூட்டு வச்ச, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற விசாரிக்கவே கூடாது. அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஜெபம் பண்ணலாம், பிள்ளைகளுக்காக நல்ல ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணிட்டா நம்ம இந்த தப்பு செய்ய மாட்டோம். சரியா ஜெபம் பண்ணல, நம்ம தான் நம்ம பிள்ளைகளை ரொம்ப விசாரிச்சு பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கையை விட நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சா, நம்ம இப்படிதான் ஓயாம ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தா உண்மையில பிரச்சனை அந்த ஃபோன் பேசுறவங்க தான். அதை கட் பண்ணா, அதை ஆன்சர் பண்ணாம நிறுத்தினாலே அந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதானம்மா. அப்ப
ஒரு மாப்பிள்ளை இப்போ கையெதுக்கு பிடிச்சு கொடுக்க சொல்றாங்க, நாங்க உங்க கையில ஒப்படைச்சிட்டோம், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னாவே அதுலயும் ஒரு லிமிட் இருக்கணும். அவ்வளவுதான், அளவுதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம தமிழ்நாட்டு பழமொழியே சொல்லுது இல்ல. ஏன்னா சங்கீதம் 45:10 ஆண்டவர் தாவீது அழகா எழுதியிருக்காரு, மகளே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எவ்வளவு அருமையான வசனம். தகப்பன் வீட மறந்துடணும். எனக்கு எல்லாமே இனிமேல் என் கணவன், என் மாமியார், என் மாமனார், அவங்க ஃபேமிலி தான் என் ஃபேமிலி. இது நான் விட்டு வந்த இடம், இது நான் வந்து இருக்கிற இடம். இப்போ வந்து இருக்கிற இடம் தான் தேவன் நம்ம வைத்திருக்கிற இடத்துல தான் சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, மன நிறைவோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் எங்கேயுமே இருக்கணும். அப்படி திருப்தியா வாழ்ந்தோன்னா அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலேயுமே இல்லைம்மா. யாருமே நம்மளை விசாரிச்சு சாப்பிட்டியா, என்ன குழம்பு வச்ச, என்ன சாரி கட்டியிருக்க, குளிச்சுட்டியா, இதெல்லாமா நமக்கு சந்தோஷம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நார்மலா தானே இருக்கும். அதெல்லாம் தானே பிள்ளைங்க செய்வாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. எனவே செல்போனை பயன்படுத்துறதுல ஒரு அளவு மிஞ்சணும்னா, அளவுக்கு மிஞ்சும் போது அது நிச்சயமாக பிரச்சனையை தான் பெரிய பிரச்சனையில கொண்டு போய் நிறுத்திடும். ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் மேல லிமிட் இல்லாத ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல உங்க பாரத்தை எல்லாம் வச்சுட்டு உங்க பிள்ளைங்களோட பிரச்சனையில நீங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது அவங்க குடும்பத்துல இருக்கிற அநேக பிரச்சனைகளோ அநேக காரியங்களோ எல்லாவற்றையும் ஏசப்பா ஒரு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுத்து அவங்க குடும்பத்தை சமாதானத்தோட வச்சிருப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு நான் என் பிள்ளைக்காக நான் இந்த காரியத்துக்கு வழக்காடுவேன், நான் இதுல போய் அந்த காரியத்தை மூக்க நுழைப்பேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட குடும்பம் பிரிகிறதுக்கு இன்னைக்கு நிறைய அம்மாமார் காரணமாயிடுறாங்க. அப்படி நீங்க இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நிச்சயமா உங்க பிள்ளைகளோட குடும்பம், உங்க உறவினர்கள் குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் கட்டப்படும்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா, தாய்மாரா, மாமியாரா, அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஆசைப்படுறோம். ஏசப்பாவும் பிரியமா இருக்கிறாங்க. இந்த குடும்ப பெண்கள் ஆண்டவருக்கு ரொம்ப தேவை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோட திட்டத்துக்கு ரொம்ப தேவையானவங்க. அப்படிங்கிறதுனாலதான் குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் எங்களுக்கு நடத்த சொல்லி பாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சந்தோஷமா நீங்க பெண்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள் நிச்சயமாக எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குமா. ரொம்ப நன்றிம்மா. நீங்க எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனைகளும் ஆண்டவர் எங்களுக்கு பிளஸ் பண்ண மாதிரி இருக்கு. எல்லா குடும்பத்துல இருக்கிற எல்லா உறவுகளும் ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்க அருமையா பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சது, கொஸ்டின் கேட்டு ஆன்சருக்கு வாங்கிக்கிட்டது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிச்சயமா இது எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். தேங்க்யூமா. தேங்க்யூப்பா. ஆலோசனை கர்த்தர். நம்முடைய ஆலோசனையில வேத வசனத்தின்படி ஆலோசனை, அந்த ஆலோசனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தாரு. நம்ம மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறோம். இந்த ஆலோசனையை கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவார். ஆமென். God bless you. God bless you. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியவளே பெண்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்து இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பெண்களாக ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி இந்த தொலைக்காட்சியின் முன்பு அமர்ந்து சிறிது நேரம் உடைய வேதத்தை தியானித்து ஆண்டவரே அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாக வேதத்தில் இருந்து அநேக பெண்கள் நமக்கு முன்மாதிரியாக, நம்மளுடைய வாழ்க்கைக்கு சவாலாக அநேக காரியங்களை வேதத்திலே சாதித்திருக்கிறார்கள்.
விசேஷமாக இந்த நாளிலே ஒரு சிலரை குறித்து நாம் காண இருக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த தலைப்பின் கீழே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவருக்காக நாம் கொடுப்பது ஒரு நாளும் குறைபடாது. ஆண்டவருக்காக நம்ம கொடுக்க கொடுக்க அவர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதை குறித்து வேதத்திலே பெண்கள் எவ்வாறாக கொடுத்தார்கள், அவர்கள் பெயர்கள் எவ்விதமாக வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 42 வரை உள்ள வசனங்களிலே ஒரு பெண் இடம் பெற்றிருக்கிறார்கள். அவங்க பேர் என்னன்னா, கிரேக்க மொழியிலே தொற்காள் என்ற தபித்தாள் ஒரு சீஷி இருந்தார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க காலகட்டத்தில் அவங்க அப்படி ஒரு தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் மிகுதியாக செய்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், விதவைகள் அவங்களுக்கெல்லாம் அவங்களால இயன்ற உதவிகளை செய்திருக்கிறாங்க. அப்புறம் அங்கிகள், வஸ்திரங்கள் தைத்து அழகா அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அவங்க அதை வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களால இயன்ற உதவிகளை அந்த நாட்களில் அவங்க செய்து பேரோடு புகழோடு நல்ல ஒரு செழிப்போடு கூட வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க நோய்வாய்ப்பட்டு மரித்து விடுகிறார்கள். மரித்த உடனே, இது யோப்பா பட்டணத்திலே நடந்த சம்பவம். பக்கத்திலே லித்தா பட்டணத்திற்கு, லித்தாவுக்கு பேதுரு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறார்கள். அவர்களுக்கு தொற்காளுடைய இழப்பு தாங்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. உடனே பரிசுத்தவான்களும் மற்றவர்களும் இணைந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், 2 பேரை அனுப்பி துரிதமாக பேதுரு தங்களிடத்தில் வரும்படியாக வேண்டிக் கொள்கிறார்கள். உடனே பேதுருவும் கடந்து அங்க அவங்க மத்தியில வேகமாக யோப்பாவுக்கு வருகிறார். அங்கு வந்த உடனே எல்லாரும் அழுது கொண்டு, தொற்காளை சுற்றிலும் பரிசுத்தவான்களும் விதவைகளும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் வேகமாக அவங்கள மேல் வீட்டறைக்கு பேதுருவை அழைத்து சென்று காண்பிக்கிறார்கள். அப்பொழுது எல்லாரும் அவருங்க தச்சு கொடுத்த அந்த அங்கியையும் வஸ்திரங்களையும் காண்பித்து, எங்களுக்கு தொற்காள் இப்படியெல்லாம் செய்தார்களே, எங்களை எவ்வளவாக அன்பாக நடத்தினார்கள், இரக்க குணமுள்ளவர்களாக காணப்பட்டார்களே என்று சொல்லி அவர்களுடைய எல்லா காரியங்களையும் குறித்து பேதுருவோடு கூட விவரித்து சொல்கிறார்கள். இதையெல்லாம் கேள்விப்பட்ட பேதுரு தொற்காள் அருகிலே சென்று முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு, தபித்தாளே எழுந்திரு என்று சொல்லி அவர் ஒரு சத்தம் கொடுக்கிறார் கையை பிடித்து. உடனே தொற்காள் எழுந்திருத்து பேதுருவின் முன் அமர்ந்து கொள்கிறார்கள். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. இதை நம்மளால கிரகிக்கவே முடியவில்லை. எப்படியாக அவங்க எவ்வளவோ தான தர்மம் செய்தாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்தாங்க, இரக்க குணம் உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்களை ஆண்டவர் உயிரோடு அந்த இடத்துல பேதுரு மூலம் எழுப்பி அவங்க செய்த அந்த காரியங்களினால அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறது. இதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷமாக காணப்படுகிறது. இந்த தொற்காளுடைய காரியங்கள் நம்மளுக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக காணப்படுகிறது. நாமும் கூட நம்மளால இயன்ற காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவராக காணப்படுகிறார். நம்ம செய்யற ஒரு காரியம் கூட ஒரு நாளும் வீண் போகாது. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அவருடைய நினைவில் கொள்கிறார். சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு பெண்ணை குறித்து நாம் காண இருக்கிறோம். சாரிபாத் ஊர் விதவை. சாரிபாத் என்ற ஊருக்கு எலியா கடந்து வருகிறார். எலியா வரும்போது அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சகாலம், கொடிய பஞ்சகாலம் காணப்படுகின்ற நாட்களிலே எலியா சாரிபாத் என்னும் ஊருக்கு வருகிறார். வரும்பொழுது அந்த ஊருக்குள்ளே வரும்பொழுது ஒரு விதவை தாயார் விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய மகனும் அவர்களும் கொஞ்ச நாட்கள் சாப்பிட்டு அவங்க இருக்கும்படியாக கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்த மாவுக்காக அவங்க விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதை உள்ளே அந்த ஊருக்குள் நுழையும் போது எலியா காண்கிறார். அவர் சொல்கிறார், அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்கன்னு சொல்றார்.
உடனே அந்த அம்மா வேகமாக தண்ணி எடுக்க போறாங்க. அப்படி போகும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வாங்கன்னு சொல்றார். அதை கேட்ட அந்த விதவை தாயார் சொல்றாங்க, ஐயா, என்னிடத்துல கொஞ்சோண்டு பானையில மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நானும் என் மகனும் சாப்பிட்டு கொஞ்ச நாட்கள் உயிரோடு இருக்கிற அளவுக்கு தான் அது எங்கிட்ட இருக்கு, வேற ஒண்ணுமே எங்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, முதலாவது எனக்கு ஒரு சின்ன அப்பம் செஞ்சு கொண்டு வாங்க, இதற்கப்புறம் நீங்களும் உங்க மகனுக்கும் அது செய்யலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு அவங்க துரிதமா போய் அந்த பானையில இருந்த மாவு எடுத்து அவங்களுக்கு அப்பம் செய்து, பரிசுத்தவான் ஒரு வெளியே இருந்து வந்திருக்கிற ஒருத்தர் முகம் கோணாமல் அவர் சொன்னபடி கீழ்ப்படிந்து அந்த அப்பத்தை எடுத்து அவருக்கு கொடுக்கறாங்க. அப்போ அவர் அதை வாங்கின உடனே சொல்றாரு, உங்க இந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் பானையில் உள்ள மாவும் அந்த எண்ணெயும் குறைந்தே போகாது, உங்களை ஆண்டவர் ஜீவனோடு இந்த பஞ்சகாலம் முழுவதும் காப்பார் போஷிப்பார்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க அந்த முழு பஞ்ச காலமும் கர்த்தரால் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அவங்களுக்கு இந்த காரியங்கள் நடந்தேறுகிறது. பிரியமானவர்களே, இதை கேட்கிறவங்க நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஐயோ, எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு, நானும் என் பிள்ளையும் சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் தான் இருக்கு, இதுல இவர் வேற வந்து கேட்கிறாரு, இவர் வந்து எனக்கு தாங்கன்னு சொல்லி பங்கு போட வந்திருக்கிறாரு, அதுவும் முன்பின் தெரியாத ஒரு நபர், இவரை எப்படி ஏற்றுக்கொள்வது, இவருக்கு எப்படி நம்ம கொடுப்பது என்று சொல்லி அவங்க சிந்திக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அப்படி நினைக்கல. அந்த அம்மா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க முதலாவது செய்து கொடுத்த அந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த எலியாவின் மூலம் அந்த விதவை தாயாரை கனம் பண்ணுகிறார். அவங்க பஞ்சகாலம் முழுவதும் அவங்க மகனும் காக்கப்படுறாங்க. அருமையானவர்களே, இந்த காரியம் நம்மளால மறக்க முடியுமா? இதை சிந்திக்கும் போது நம்மளும் கூட இவ்விதமாக இவர்கள் இருந்ததை நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பரிசுத்தவான்களுக்கு செய்வது ஒரு சின்ன உதவி கூட செஞ்சாலும் அது கர்த்தருக்கே செய்கிற மாதிரி, அது ஆண்டவர் அவர் பார்வையில அந்த காரியத்தை கனப்படுத்துகிறார், அதை நினைத்து பார்க்கிறார். அடுத்தபடியாக மூன்றாவதாக தங்கை யோவன்னாள் சூசன்னாள். லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த யோவன்னாலும் சூசனாலும் இயேசுவானவர் வாழ்ந்த காலத்திலே அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். அவங்களுடைய சொந்த பணம் எல்லா காரியங்களையும் கொண்டு ஆண்டவருடைய காரியங்களுக்காக முன்னால சென்று அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அப்படி ஊழியம் செய்தவர்கள்ல இந்த யோவன்னாலும் சூசனாலும் 2 பேரும் காணப்பட்டாங்க. இயேசுவுக்கு ஊழியம் செய்த அவர்களுடைய செய்கை வேதத்திலே காணப்படுகிறது. பிரியமானவர்களை, இவருடைய பெயர்கள் வேதத்துல எவ்வளவு அருமையாக இடம்பெற்றுள்ளது. இவர்களை நம்மால் மறக்க முடியுமா? நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் ஒவ்வொரு பலனும் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் பிரயாசப்படுகிறோம், நினைக்கிறோம் அல்லவா? என்னுடைய உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று இயேசு கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது அவர் அந்த பிரதிபலனை நம்மளுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பரலோகத்திலும் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருபோதும் நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஆண்டவருக்காக செய்யும் பொழுது கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்கிறோமோ, இல்லாமையிலிருந்து கொடுக்கும் பொழுது இன்னும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக இந்த யோவன்னாலும் சூசனாலையும் நம்மளால் மறக்க இயலாது. இவங்க 2 பேரும் இயேசுவானவர் வாழ்ந்த காலத்துல அநேக ஸ்திரீகளோடு இவர்களும் உடன் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை தங்களுடைய ஆஸ்திகளாலும் தங்களுடைய சொந்த பணத்தினாலும் எல்லாவற்றினாலும் அவர்கள் செய்து அந்த பெயரை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவரால் சொல்லப்பட்ட அந்த பெயர் அவங்கள நீங்காத இடத்தை வேதாகமத்துல பெற்றிருக்கிறது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இன்னொரு விதவை தாய், லூக்கா 21:1 முதல் 4 வசனங்கள். ஆண்டவர் காணிக்கை பெட்டியின் அருகே அமர்கிறார். அவராக அமரும் போது அநேக பேர் காணிக்கை போடுகிறாங்க. ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து, தன்னிடத்தில் இருக்கிற நிறைய பணத்திலிருந்து கொஞ்சம் ஆண்டவருக்காக காணிக்கை போடுகிறாங்க. அப்பொழுது ஒரு விதவை ஏழை தாய் தன்னுடைய ஜீவனத்துக்குன்னு வச்சிருந்த குறைவிலிருந்து,
அவங்கள்ட்ட வேற இல்லை, குறைவிலிருந்து எடுத்து ஆண்டவருக்காக காணிக்க போடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏழை விதவை தாய் 2 காசு போட்டாங்களே, இவங்க தான் நிறைய போட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள சொல்றாரு. இந்த காரியத்தை பார்க்கும்போது அது நம்ம கொஞ்சம் போடுறோமோ நிறைய போடுறோமோ, ஆனா நம்மளுடைய இல்லாமையிலிருந்து முறுமுறுக்காம ஆண்டவருக்காக என்றதை செய்யும் பொழுது, அதாவது நிறைய பேர் நிறைவிலிருந்து தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து கர்த்தருக்காக கொடுப்பாங்க. ஆனா இல்லாமையிலிருந்து, வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து நான் இதை ஆண்டவருக்கு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை மிகவும் கனப்படுத்துகிறார், அதை பார்க்கிறார். இந்த 2 காசு போட்ட ஏழை விதவை தாய் ஆண்டவரால புகழப்பட்டாள். ஆண்டவர் அவங்கள அப்படி சொல்றாங்க, நாமும் இயேசுவால புகழப்பட நம்மளா இயன்றதை அவருக்கு கொடுப்போம். நம்ம கொடுத்த ஒவ்வொன்றும் 100 அவர் திரும்பி நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அதனால நம்ம பார்த்த ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது இந்த 4 பேரை குறித்து பார்த்தோம். முதலாவது பார்த்தது தபித்தாள், தொர்க்காள் என்ற தபித்தாள். அவங்க செய்த காரியங்கள், நற்காரியங்கள், அவங்க செய்த ஒவ்வொரு காரியங்களும் எவ்விதமாக நினைப்பூட்டப்பட்டது, அவங்களுக்கு திரும்பவுமாக மறுவாழ்வு கிடைத்தது. அதே போல 2வதாக சாரிபாத் ஒரு விதவை செய்ததை நாம் நினைத்து கொள்வோம். 3வதாக யோவன்னாள், சூசன்னாள் செய்ததை, நாம் ஊழியம் செய்ததை நாம் மறக்காமல் நினைத்து கொள்வோம். 4வதாக 2 காசு போட்ட விதவை, அவங்கள நம்ம நினைத்து கொள்வோம். இந்த 4 பேர்களை நம் மனதில் வைத்து ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போமாக. இதற்கு உதாரணமாக ஒரு சிறு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா வாழ்ந்தாங்க. அவங்க பெரிய பணக்காரங்க. ஒரு பெரிய மாளிகை வீட்டில் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு எதிரில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு ஏழை அம்மாவும் இருந்தாங்க. இந்த 2 பேரும் ஒரே ஆலயத்துக்கு செல்பவர்கள். 2 பேரும் ஆலயத்துக்கு போய், இந்த பணக்கார அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆலயத்துக்கு போவாங்க, ஒழுங்கா கலந்து கொள்வாங்க, ஜெபிப்பாங்க. அவங்க ஒரு நிறைவில் இருந்து கொஞ்சம் ஆண்டவருக்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை கருதி கொஞ்சம் காணிக்க போட்டு அவங்க வந்துருவாங்க. ஆனா அந்த ஏழை குடிசையில வாழ்ந்த அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வறுமையில இருந்து, அவங்களுக்கு உள்ள கொஞ்சம் காசுல இருந்து அவங்க ஆண்டவருக்காக நிறைய என்ற அளவுக்கு மிஞ்சி, அவங்களுடைய காரியங்களுக்கு மிஞ்சி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவருக்காக அவங்க கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. ஓடி ஓடி ஆலய காரியங்கள்ல அவங்க எல்லாத்துலயும் ஈடுபடுவாங்க. தன்னை எல்லா காரியங்களையும், சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், ஆலயத்துல சிறு சிறு வேலைகள் செய்வதாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் அவங்க ஈடுபடுத்தி கொண்டார்கள். இவ்விதமாக அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு புகழப்படத்தக்கதாக, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்த நாட்களிலே ஒரு நாள் இந்த பணக்கார அம்மா என்ன பண்றாங்க, நைட்டு தூங்கும்போது அவங்க சொப்பனம் காண்கிறார்கள். அதுல எப்படின்னு பார்த்தா, அந்த சொப்பனத்துல அவங்க பரலோகத்துக்கு போறாங்க. அப்ப தேவதூதன் அவங்கள வரவேற்று அவங்கள சொல்றாங்க, உங்களுக்கு இந்த வீடு இதுல இருங்கம்மான்னு சொல்லி ஒரு வீட்டை காண்பிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா மிக சிறியதான ஒரு சின்ன வீடு. அப்ப அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க பூமியில ஒரு மாளிகையில வாழ்ந்திருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு அந்த சின்ன வீட்டை ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியல. அவங்க இப்படி பார்க்கும் பொழுது எதிரில ஒரு பெரிய மாளிகை, கைவேலை செய்யப்பட்ட ஒரு அழகாக இருக்கு அந்த வீடு பார்க்கறதுக்கே. அந்த வீட்டை பார்த்தோன்னா அவங்க நினைக்கிறாங்க, ச்சே, இந்த மாதிரி மாளிகை எனக்கும் இங்கே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீட்டு வாசல்ல பாடிக்கொண்டே அந்த குடிசை வீட்டு ஏழை அம்மா அதுல நிக்கிறாங்க. அவங்க பாட்டு பாடிக்கொண்டே அதுல நின்று கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இந்த அம்மா தேவதூதன் சொல்றாங்க, ஐயா, என்னுடைய வீடு இதுவல்ல, நான் பூமியில பெரிய வீட்டுல வாழ்ந்தேன், மாளிகை மாதிரி என்னுடைய வீடு இருக்கும், அதனால அந்த வீடு தான் என்னுடையது, இந்த வீடை அந்த அம்மா கொடுங்க, ஏன்னா அவங்க கீழே ஒரு சின்ன வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு தேவதூதன் சொல்றாங்க, நீங்க கொடுத்த காணிக்கையில, நீங்க ஆண்டவருக்காக செய்த எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது நீங்க ஆண்டவருக்கு கொடுத்ததுல உங்களுக்கு கட்டப்பட்ட வீடு இதுதான். அவங்க கொடுத்த காரியங்களில அவங்களுக்கு கட்டப்பட்ட ஆசீர்வாதமான வீடு அதுதான் சொல்லி அந்த தேவதூதன் சொல்றான். இதை பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு
அப்படியே ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க. ஆண்டவரே, நான் செய்தது பெரிய தப்பு, நான் உங்களுக்காக எதுவுமே செய்யல, என்னுடைய லாபத்துக்காக என்னுடைய சுய காரியத்துக்காக தான் நான் இப்படிலாம் செய்தேன், அதனால என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய வீடு இங்கேயும் பரலோகத்திலையும் கீழே மாறி பூமியில மாறி ஒரு பெரிய மாட மாளிகையா இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, ஒரு சின்ன வீடா எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க திடுக்கிட்டு முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே அவங்களுக்கு அது சொப்பனம் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நான் சொப்பனம் தான் பார்த்தேன், நிஜத்திலே இப்படி இருந்தா என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க. அதற்கப்புறம் அவங்களால இயன்றதை ஆலயத்துக்கு கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. ஓடி ஓடி ஆலய காரியங்கள்ல அவங்கள ஈடுபடுத்தி கொள்றாங்க, ஆலயத்துக்காக உற்சாகமா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நான் மரித்த பிறகு கண்டிப்பாக பரலோகத்துக்கு வர வேண்டும், அது ஒரு நல்ல ஒரு வீடு எனக்கு ஆயத்தமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க அந்த உற்சாகத்துல இப்படியெல்லாம் செய்யறாங்க. பிரியமானவர்களே, இது ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கலாம், ஆனா கண்டிப்பாக இது 100க்கு 100 உண்மை. பூலோகத்துல நம்ம என்னெல்லாம் ஆண்டவருக்காக செய்யறோமோ, ஒரு சிறிய பெரிய காரியமானாலும் ஆண்டவரிடத்துல அது நினைப்பூட்டப்படும். அது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, எந்த ஒரு காரியமோ ஆண்டவர் நம்மளை மேன்மையாக அவர் பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை பரலோகத்துக்கு, நான் அநேக வாசஸ்தலங்கள் பரலோகத்துல உண்டு, நான் உங்களை திரும்பவும் அழைத்து செல்வேன்னு சொல்லி இருக்கிறார். எனவே நாம் அந்த ஆலயம் இல்லாத இடங்களில ஆலயம் கட்டுவதற்கு நம்மளால இயன்றதை கொடுக்கலாம். ஊழியங்களுக்கு, ஆண்டவரை பற்றி அறியப்படாத இடங்களுக்கு, ஊழியம் செய்பவர்களுக்கு நம்மளால இயன்றதை அவங்களுக்கு செய்யலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துகிறார். நம்மளுக்கு இதற்குண்டான பலன் பரலோகத்துல மிகுதியாக காணப்படும். ஆண்டவருக்காக செய்யறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. எனவே நாம் கொடுப்போம், அப்பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் பரலோக பொக்கிஷத்திலிருந்து கொடுப்பார். நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவர் இவ்விதமாக நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். எந்த குறையும் வராமல் அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். பெண்களாகிய நாம் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறதுல நம்மளுக்கு முக்கிய பங்கு உண்டு. அந்த பங்கை நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்துல வைத்து அனுதினமும் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் அவர் பாதத்துல நம்ம செலவழித்து குடும்பத்தையும் மற்ற எல்லா காரியங்களையும் நடத்தி செல்வோமானால் ஆண்டவர் நம்மளுக்கு துணை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த அருமையான செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நான் சிறிய ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியின்படி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய காரியங்களுக்காக கொடுக்கிறவர்களாக, எங்களால் ஆண்டவரே என்றதை உமக்காக செய்கிறவர்களாக, ஓடி உழைக்கிறவர்களாக, ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். டிவியில பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உங்க குடும்பங்களில் உடைய கரம் அவர்கள் மேல அமரட்டும். அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் அவங்க குடும்பங்கள்ல பெரிய காரியங்களையும் செய்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிற ஏசப்பா, அவங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்கப்பா. ஆண்டவரே, உடைய கரத்துல ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்காக ஆண்டவரே எங்களுடைய நாட்களை ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தாழ்த்தி வெறுமையாக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதி கன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.